கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞர் சிலை அருகில் இருந்து அமைதி பேரணி தொடங்கியது. பேரணியில் அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வாலாஜா சாலை வழியாக மெரினாவை பேரணி சென்றடைந்தது. அப்போது அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முரசொலி அலுவலகம் மற்றும் கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் படத்திற்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் நினைவேந்தல் பேரணிகள் நடைபெற்றன. கலைஞரின் உருவப்படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலைஞர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.